ஹலோ குட்டீஸ், பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம்னா யோனான்னு ஒரு தாத்தாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே குட்டீஸ்? ஓகே. இந்த யோனா தாத்தா யார்? அமிதாயின் குமாரன் தான் இந்த யோனா தாத்தா. இந்த யோனா தாத்தா கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சாரா இல்லையான்னு பார்க்கலாமா? ஓகே. கர்த்தர் யோனா தாத்தா கிட்ட வந்து, நீ நினிவேக்கு போ, அங்கே உள்ள மக்கள் எனக்கு கீழ்ப்படியவே இல்லை, நிறைய தப்பு பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. நீ போய் கர்த்தர் நினிவே மேலே கோபமாக இருக்காங்கன்னு போய் சொல்லுன்னு அனுப்புனாங்க. யோனா தாத்தா நினிவேக்கு போனாங்களா குட்டீஸ்? இல்லவே இல்லை. யோனா தாத்தா கர்த்தர் சொன்னதுக்கு கீழ்ப்படியாமல் தர்ஷீஷுக்கு போக கப்பலுக்கு டிக்கெட் எடுத்துட்டாங்க. தர்ஷீஷுக்கு போகிற கப்பல் புறப்பட்டது. யோனா தாத்தா அந்த கப்பலில் போயிட்டே இருக்காங்க. கர்த்தர் எங்கே போக சொன்னாங்க? நினிவேக்கு போக சொன்னாங்க. ஆனால் யோனா தாத்தா எங்கே போயிட்டு இருக்காங்க? தர்ஷீஷுக்கு போயிட்டு இருக்காங்க. கப்பல் போயிட்டே இருந்த நேரத்தில் ஒரு பெரிய புயல் காற்று வந்தது. அந்த கப்பலில் இருந்த ஜனங்கள் எல்லாரும் இப்போ கப்பல் உடைய போகுதுன்னு நினைக்கத்தக்க பெரிய புயல் காற்று வந்தது. எல்லாரும் பயந்து அவங்களோட கடவுளை நோக்கி ஹெல்ப் கேட்க தொடங்கினாங்க. ஆனால் இந்த யோனா தாத்தா என்ன பண்ணாங்க தெரியுமா குட்டீஸ்? இந்த யோனா தாத்தா கப்பலில் உள்ள கீழ் செக்ஷனில் போய் நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த கப்பலில் உள்ள செயிலர் யோனா தாத்தா கிட்ட வந்து, நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்க, எழும்பி உங்கள் கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க, கப்பல் இப்போ உடைய போகுது, அவ்வளோ பெரிய புயல் வீசிட்டே இருக்குன்னு சொன்னாங்க. உடனே யோனா தாத்தாவும் கூலாக எழும்பி கப்பலில் உள்ள மேல் தளத்துக்கு வந்தாங்க. யோனா தாத்தா கப்பலுக்கு மேலே வந்த டைமில் அங்கே இருந்த ஜனங்கள் எல்லாரும் கப்பலில் இருந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து கடலில் வீசிட்டு இருந்தாங்க. ஆனாலும் கப்பல் ஆடுறது நிற்கவே இல்லை. அதனால யாருக்கு வேண்டியது நடக்குது, சீட்டு போட்டு பார்க்கலான்னு முடிவெடுத்தாங்க. சீட்டும் போட்டாங்க. சீட்டு யார் பேரில் விழுந்தது தெரியுமா குட்டீஸ்? சீட்டு யோனா தாத்தா பேரில் விழுந்தது. கப்பலில் இருந்த ஜனங்கள் யோனா தாத்தா கிட்ட போய் நாங்கள் என்ன செய்யணும்னு கேட்டாங்க. யோனா தாத்தா என்னை தூக்கி கடலில் போட்டுருங்கன்னு சொன்னாங்க. ஆனாலும் சரி கொஞ்சம் கூட ட்ரை பண்ணலாம், எதுக்கு ஒரு மனுஷனை கடலில் தூக்கி போடணும்னு நினச்சி ட்ரை பண்ணாங்க. ஆனால் அந்த புயல் நிற்கவே இல்லை. அதனால் யோனா தாத்தாவை கடலில் தூக்கி போட முடிவெடுத்தாங்க. பாருங்க குட்டீஸ், கடலில் தூக்கி போட்டதுமே புயல் எல்லாம் அமைதியாகி கப்பல் ஆடுறதும் நின்று போயிட்டு, கர்த்தர் ரெடியாக வச்சிருந்த மீன் வந்த யோனா தாத்தாவை அப்படியே விழுங்கிச்சு. இப்போ யோனா தாத்தா எங்கே இருக்காங்க குட்டீஸ்? மீனோட வயத்தில் இருக்காங்க. மீனோட வயத்தில் இருந்த நேரம்தான் யோனா தாத்தாக்கு தன்னோட தப்பு புரிஞ்சுது. யோனா தாத்தா கர்த்தரை நோக்கி ப்ரேயர் பண்ணி கர்த்தர்கிட்ட சாரி கேட்டாங்க. கர்த்தரும் மன்னிச்சாங்க. 3 days தாண்டினதும் கர்த்தர் சொன்னபடி மீன் யோனா தாத்தாவை கரையில் கக்கி போட்டுட்டு, இப்போ யோனா தாத்தாக்கு செகண்ட் சான்ஸ் கொடுத்தாங்க நம்ம கடவுள். இப்போ கர்த்தர் மறுபடியும் யோனா தாத்தாவை நினிவேக்கு போக சொன்னாங்க. யோனா தாத்தா நினிவேக்கு போனாங்களா? கீழ்ப்படிஞ்சாங்களா கர்த்தருக்கு? ஆமாம், யோனா தாத்தா கீழ்ப்படிஞ்சு நினிவேக்கு போனாங்க. அங்கே போய் பார்த்தா நினிவே ஒரு பெரிய சிட்டியாக இருந்தது. அந்த சிட்டியில் உள்ள மக்கள்கிட்ட போய் யோனா தாத்தா சொன்னாங்க, 40 days மட்டும்தான் உங்களுக்கு கர்த்தர் டைம் தந்திருக்காங்க, 40 daysக்கு அப்புறம் நினிவே அழிஞ்சு போகும்னு சொன்னாங்க. உடனே அங்கே இருந்த ஜனங்கள் எல்லாரும் சாக்கில் தச்ச துணியை போட்டுட்டு, அதாவது சாக் கிளாத்தில் உள்ள ட்ரெஸ் போட்டுட்டு சாம்பலில் இருந்து சாப்பிடாம கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணினாங்க. நினிவேல உள்ள மக்கள் இப்படி ப்ரேயர் பண்ணுறதை அறிஞ்ச அந்த நினிவேயோட ராஜா அவரும் அவரோட ஸ்தானத்திலிருந்து இறங்கி அவரும் சாக் கிளாத்து போட்டு சாம்பலில் இருந்து ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தாங்க. அது மட்டும் இல்லை குட்டீஸ், அந்த ஊரில் உள்ள ஆடு மாடு கழுதைன்னு அங்கே இருந்த அனிமல்ஸ் அவ்வளவும் கூட எதுவும் சாப்பிடாம இருந்தது. இதை பார்த்த கர்த்தர் நினிவேயை மன்னிச்சாங்க. பார்த்தீங்களா குட்டீஸ், தப்பு பண்ணிட்டா உடனே நம்ம கடவுள் நம்மளை அழிச்சிட மாட்டாங்க, கண்டிப்பாக சான்ஸ் தருவாங்க. நினிவேக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாங்களா? ஆமாம்ல, அதே போல தான் யோனா தாத்தாக்கும் ஒரு சான்ஸ் கிடச்சிது. அப்படி தானே குட்டீஸ்? ஆமாம். நீங்களும் கர்த்தருக்கு கீழ்ப்படுவீங்களா?
ஓகே குட்டீஸ், இன்னைக்குள்ள ஸ்டோரி கிராஃப்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஏசப்பாக்கும் பேரண்ட்ஸ்க்கும் கீழ்ப்படிதலான பிள்ளைங்களா இருங்க. ஓகே குட்டீஸ், ஓகே கிராஃப்டை வீட்டில் செஞ்சு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் பை, காட் பிளஸ் யூ ஆல்.